Hi students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th இங்கிலீஷ் வாட்டலி கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம்லயும் பப்ளிக் எக்ஸாம்லயும் நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணனும்னா இப்போத்துல இருந்து சேனலை ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ப்ரோஸ் 1ல பாத்தீங்கன்னா இஸ் ஃபர்ஸ்ட் ஃளைட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான லெசன். இதுல இருந்து கண்டிப்பா பாராகிராஃப் கேட்பாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்க்கலாம். 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், சிக்ஸ்த். இம்பார்ட்டன்ட் பாராகிராஃப்ல 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்பாங்க. புக்கிங்ல இருந்து 2 மார்க்ஸ் क्वेश्चन கேட்பாங்க. டெக்ஸ்டுவல் क्वेश्चंस அது என்னென்னன்னு பாத்தீங்கன்னா A C I E F H I இதுல இருந்து கண்டிப்பா 2 மார்க்ஸ் கேட்பாங்க. இப்போ ப்ரோஸ் 2 பாத்தீங்கன்னா the night the goose got in. இதுல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட், தேர்ட், ஃபிஃப்த், எய்த், நைன்த் क्वेश्चन. பாராகிராஃப் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்டும் செகண்ட் क्वेश्चनும். அப்புறம் டெக்ஸ்டுவல் क्वेश्चंस பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா A D F G J. இதுல A வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோஸ் 3ல பாத்தீங்கன்னா empowered woman navigating the world. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல ப்ரோஸ் 1ம் ப்ரோஸ் 3ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பா பாராகிராஃப் வந்துரும். சோ இது ரெண்டுத்தையும் தரவா மிஸ் பண்ணாம படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் क्वेश्चंस பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், 7th, 8th, 9th, 10th. இதுல இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இம்பார்ட்டன்ட் பாராகிராஃப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 5 மார்க்ஸ் கேட்பாங்க. புக்கிங்ல பாத்தீங்கன்னா டெக்ஸ்டுவல் क्वेश्चंस வந்து A C E I J K F. இதுல K-வும் F-வும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோஸ் 4ல பாத்தீங்கன்னா the attic. இதுல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட், ஃபிஃப்த், எய்த், நைன்த் क्वेश्चन. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் क्वेश्चन. டெக்ஸ்டுவல் क्वेश्चंस பாத்தீங்கன்னா A F G H K O C D. இதுல இம்பார்ட்டன்ஸ்னா மார்க் பண்ணதெல்லாம் தரவா விடாம படிச்சுக்கோங்க. கண்டிப்பா क्वेश्चंस வரும் இதுல இருந்து. அதுக்கப்புறம் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா idioms and phrases, phrasal verbs, slogan writing, tense, அதுக்கப்புறம் letter writing. அப்புறம் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா compound words, prefix and suffix, conjunction, rearrange the words, article writing. இதெல்லாமே grammar பார்ட்டும் 1 மார்க்ஸும் இருக்கும். பிரீஃபா பின்னாடி நான் சொல்றேன். இப்போ இது பார்க்கலாம். இப்போ ப்ரோஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா synonyms 3 மார்க்ஸ் கேட்பாங்க, antonyms 3 மார்க்ஸ் கேட்பாங்க. question and answer வந்து 3 வந்து அட்டெண்ட் பண்ணனும். 2 மார்க்ஸ் क्वेश्चन 6 மார்க் ஆகும். அதுக்கு அப்புறம் பாராகிராஃப்ல 2 பாராகிராஃப் நீங்க அட்டெண்ட் பண்ணனும் 10 மார்க்ஸ். டோட்டலா பாத்தீங்கன்னா 22 மார்க்ஸ் ப்ரோஸ்ல இருந்து வருது. இதுல இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரோஸ் 1ம் ப்ரோஸ் 3ம் விடாம தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ போயம் பார்க்கலாம். போயம் 1ல பாத்தீங்கன்னா லெசன் வந்து லைஃப். இதுல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் क्वेश्चंस பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், செவன்த் क्वेश्चन. அப்புறம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1. இதுல போயம் 1 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ போயம் 2 பார்க்கலாம். போயம் 2 வந்து த கிரம்பிள் ஃபேமிலி. இதுல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், சிக்ஸ்த் क्वेश्चन. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டும் தேர்ட் क्वेश्चनும். இப்போ போயம் 3 பார்க்கலாம். ஐ எம் எவ்ரி உமன். இதுல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து செகண்ட் 1. இதுல போயம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டும் தேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத விடாம படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चंस வரும். நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். குவார்ட்டர்லிலயும் சரி பப்ளிக்லயும் சரி. இப்போ போயம் 4ல பாத்துக்கலாம். the ant and the cricket. இதுல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து 4th, 6th क्वेश्चन. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन. இது வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வந்து 3 அட்டெண்ட் பண்ணனும். 2 மார்க்ஸ் டோட்டலா 6 மார்க் கிடைக்கும். போயட்டிக் டிவைசஸ் கொடுப்பாங்க. அதுல ஒண்ணே அட்டெண்ட் பண்ணனும் 5 மார்க்ஸ். மெமரி போயம் கேட்பாங்க. அது ஒரு 5 மார்க்ஸ். பாராகிராஃப் வந்து இதுல இருந்து ஒன்னு அட்டெண்ட் பண்ணனும் 5 மார்க். டோட்டலா பாத்தீங்கன்னா 21 மார்க்ஸ் இருக்கு இதுல போயம் 1ம் 3ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத நீங்க படிச்சாலே கண்டிப்பா பாராகிராஃப் அட்டெண்ட் பண்ணிடலாம். 2 மார்க்ஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணிடலாம். மீதி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ளிமெண்டரி 1 பாத்தீங்கன்னா தி டெம்பஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அப்புறம் சப்ளிமெண்டரி 2 பாத்தீங்கன்னா zigzag. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்துல இருந்தும் கண்டிப்பா क्वेश्चंस வரும். Supplementary 3 பாத்தீங்கன்னா The Story of Mulan. Supplementary 4 வந்து The Aged Mother.
இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா ரீஅரேஞ்ச் ஆர் காம்ப்ரிஹென்ஷனில் 5 மார்க்ஸ் இருக்குது. ரீஅரேஞ்ச் கேட்பாங்க, இல்லைனா காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்க. இதில் 5 மார்க்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸில் ஒன்று கேட்பாங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியும் செகண்டு சப்ளிமெண்ட்ரியும் படித்தா மட்டும் போதும். கண்டிப்பாக நீங்கள் 8 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் பேராகிராஃபில். டோட்டலாக சப்ளிமெண்ட்ரியில் 13 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒகாபுலரியில் வந்து என்ன கேட்பாங்கன்னா அப்ரிவேஷன், அஃபிக்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது. கிராமர் பார்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா 1 மார்க்லேருந்து மாடல்ஸு, டென்ஸு, சிங்குலர் ப்ளூரல், ப்ரிப்போசிஷன், லிங்கர்ஸு இதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. கிராமர் பார்ட்டில் 2 மார்க்ஸில் என்னென்ன கேட்பாங்கன்னா ஸ்பீச்சு, வாய்ஸு, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸு, பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்ச் த ஷஃபிள்டு வேர்ட்ஸு இதில் வந்து எனி 3 வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் எரர் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் கேட்பாங்க. இப்போ 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மேப்பு, ஸ்லோகன் ரைட்டிங் இருக்கும். இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2 மார்க்ஸில் கேட்பாங்க. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் டிராஃப்டிங், நோட் மேக்கிங், லெட்டர் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், ஸ்பீச் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், பிக்சர், டிஸ்கிரிப்ஷன் இதுலேருந்து 5 மார்க்ஸ் வரும். அப்புறம் 8 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் போயம் காம்ப்ரிஹென்ஷன் வரும். இதுலேருந்து நீங்கள் எனி ஒன் அட்டன் பண்ணால் போதும். இது நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதை மட்டும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் குவார்ட்டர்லியும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஆஃப் இயர்லியும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், பப்ளிக்லேயும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ போடுறோம். இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.